அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். விவசாயிகளுக்கு மிளகு சாகுபடியில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அது எப்படி சார் ஒரே நேரத்தில் வந்துட்டு எலுமிச்சை மாதிரி வந்துட்டு பிரியும் இருக்குங்கிறீங்க, பழமும் இருக்குங்கிறீங்க, அறுவடைக்குரிய பழமும் இருக்குங்கிறீங்க, காய் வந்து அரைக்காய் இருக்குங்கிறீங்க, மிளகுல அது எப்படி வரும்? மிளகுங்கிறது ஒரு சீசனில் தானே வரும். அது வந்து அப்போ நாம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடி மிளகு மலை பிரதேசங்களில், மலைகளில், உயரமான குளிர் பிரதேசங்களில், உங்களுக்கு கொல்லிமலையில், ஏற்காட்டில், இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு கொடைக்கானலில், இங்கே அது மாதிரி மலை பிரதேசங்களில் மட்டும்தான் மிளகு வரும் அப்படிங்கிறத மறந்துருங்க. முதல்ல சமவெளிகளில் எல்லா பகுதிகளிலையுமே எல்லா வகையான மண்கண்டங்கள்லையுமே நாம் வந்து மிளகை வந்து சாத்தியப்படுத்திட முடியும். ஒன்று குழி எடுத்து நாம் வந்து சாகுபடி பண்ணலாம். அப்படி இல்லை தண்ணி தேங்குற பூமியாக இருந்தால் நம்ம 2 அடி உயரம் பெட்டு கட்டி அந்த பெட்டு மேலே வந்து நம்ம மிளகு வந்து சாகுபடி பண்ண முடியும். ஒரே நேரத்தில் எப்படி வந்து மிளகு பூ இருக்குது, பிரி இருக்கும், அறுவடைக்குரிய பழம் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இது நம்ம நடவு பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதங்கள் கடந்த ஒரு செடி. இப்போ நீங்கள் இந்த செடியை வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அறுவடைக்குரிய பழம். இதில் அறுவடைக்குரிய பழமும் இருக்கும், அடுத்து அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பிரிகளும் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே இந்த மாதிரி லேசாக வந்து மஞ்சள் கலரில் வரும். மஞ்சள் கலரில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து வரும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு வந்து எடுத்துடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் தொடர்ச்சியாக அடுத்த பிஞ்சுகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது போல் வந்து தொடர் வந்து அரை பிஞ்சுகள் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா அடுத்த இலையில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து தளிர் அரைக்கும். இது வந்து கரிமுண்டா ரகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இலைக்கு அடுத்த இலைக்கு இடையில தொடர்ச்சியாக வந்து பிரிகள் வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். இதில் புது பூவும் இருக்கும், அறுவடைக்குரிய பழமும் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அறுவடைக்குரிய பழமும் இருக்கும், உங்களுக்கு வந்து புதுசாக வந்து பிரிகளும் இறங்கிட்டே இருக்கும். இதனுடைய அடித்தூரை மட்டும் நீங்கள் பாருங்கள், இப்படி தான் எந்திரிக்கும் இந்த அடித்தூருங்கிறது. தண்ணி அதிகப்படியான ஈரப்பதம் வேணுமான்னு நீங்கள் கேட்டீங்க. இது எந்த அளவுக்கு இந்த தரை காஞ்சிருக்குன்னு பாருங்கள். காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் ஒரு வாரத்துக்கு 2 தண்ணிகள் கொடுத்து கூட நம்ம மிளகை வந்து சாத்தியப்படுத்திட முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இதிலே நாம் அடுத்த செடியை நாம் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த செடியை பார்க்கலாம். ஏன்னா ஒரு செடியில் மட்டும் காமிக்கிறது இல்லை, எல்லா செடிகள்லையுமே இது போல் தொடர் அறுவடை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வாங்களேன், இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அறுவடைக்குரிய பழங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் அடுத்த அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பழங்கள். இன்னொரு 10 நாளில் இதெல்லாம் வந்து அறுவடைக்கு தயாராகிடும். இது வந்து அதுக்கு அடுத்த நிலை 3ஆம் நிலை வந்து பழங்கள். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புது பிரிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடம் இல்லை 2 இடம்ல தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகு பிரி வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த அளவுக்கு கிளைகள் பிரிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு செடியில் எந்த அளவுக்கு வந்து கிளைகள் வந்து பக்கச்சிம்புகள் வெடிச்சு வருதுன்னு பார்க்கலாம். இதில் குத்துச்செடியை வந்து எப்படிங்க சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? குத்துச்செடின்னு ஒன்றே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு விவசாயிகள் நிறைய சந்தேகங்கள் கேட்டீங்க. உங்களுக்கு கொடி மிளகில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குக்கு இன்னொரு அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கணுவுக்கு வேர் இறங்கும். ஆனால் இந்த குத்துச்செடி மிளகை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா கணுவையும் பார்க்கலாம், எந்த கணுவுலையாவது வேர் இறங்குதான்னு நீங்கள் பார்க்கலாம். எந்த கணுவுலையுமே பார்த்தீங்கன்னா வேரே இறங்கியிருக்காது, நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இதில் எந்த கணுவுலையுமே வேற இறங்கியிருக்காது. இதுதான் வந்து புஷ்பப்பருங்கிறது. இப்போ இந்த செடி வந்து நடவு பண்ணி ஒரு 10-11 மாதங்கள் தான் ஆகுது. இது கிட்டத்தட்ட 1.5லேருந்து இப்போ 2 அடி ஹைட் இருக்குது. இதனுடைய இந்த பக்க கிளைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பக்க கிளைகள் இருக்குது. ஒரு கிளைக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பிரிகள் வரைக்கும் இருக்குது. இதுபோல் ஒரு செடி மட்டும் இல்லை, வாங்க அடுத்த செடியை காமிக்கிறேன் நான். வாங்க, அப்படி இந்த செடியை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இதில் அறுவடைக்குரிய பழமும் இருக்கும். இதுதான் வந்து மிளகுல பொறுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை எப்படி எடுக்க முடியும்னா இப்படி தான் எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்குரிய பழம் இருக்கும், பாதி அரைப்பிஞ்சுகள் இருக்கும், கால் பிஞ்சுகள் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இலையடுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பிரி வந்து இறங்கிட்டே இருக்கும். இப்போது விவசாயிகளுக்கு நம்ம சொல்லக்கூடியது, உங்களுக்கு சமவெளிகளில் மிளகு சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் வந்து விடை சொல்கிறோம். சாத்தியப்படுத்த முடியும். எந்தெந்த மாதிரியான நிலங்களில் சாகுபடி பண்ண முடியுங்கிறத நம்ம அக்ரி ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகளில் எல்லா மாவட்டங்கள்லையுமே செயல்பட்டு இருக்காங்க. நேரடியாக வந்து நம்ம ஃபீல்டை வந்து பார்த்துட்டு அங்கே வரும் வராதுங்கிறத நமக்கு வந்து சொல்லுவாங்க. பட் நாம் சொல்கிறது என்னென்னா எல்லா விவசாயிகளுமே வந்து ஓர்பயிர் சாகுபடி முறைங்கிறத முற்றுமுழுதாக விடுங்க.
தென்னை சாகுபடி பண்ண விவசாயிகள், பாக்கு சாகுபடி பண்ண விவசாயிகள், மரங்கள் சாகுபடி பண்ண விவசாயிகள், இதெல்லாமே நாம் வந்து லாங் டைம் கிராப் வச்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்குள்ளே நம்ம தாராளமாக ஊடுபயிர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து 6 செடிக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா 6க்கு 6 நாம் வந்து வச்சு 800 செடிகள்லேருந்து 500லேருந்து 800 செடிகள் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும். ஊடுபயிராக மட்டும் மிளகை பொறுத்தளவு குறைஞ்சது 7லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து அறுவடை எடுக்க முடியும். இதில் எப்படி நீங்கள் இது போல் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு நாம் வந்து ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து நாம் வந்து காமிச்சிருக்கோம். மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உங்களுக்கு மிளகுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக உளவி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ச்சியாக விவசாயிகள் எல்லாருமே வந்து மிளகு சாகுபடி வந்து ஆரம்பிங்க. மிளகுன்னு சொல்லி நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் நம்ம மனக்கண்ணில் வரக்கூடியது ஒன்று தான். 300 ஆண்டுகளாக நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அதுக்கு காரணம் இந்த மிளகு மட்டும்தான். வெள்ளை காரணம் வந்து மிளகு வந்து பணப்பயிருங்கிறது 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. அதனுடைய பூர்வீகம் வந்து நாம தான். அப்போ விவசாயிகள் வந்து மலைப்பிரதேசங்களில் மட்டும்தான் சாகுபடி பண்ண முடியும், சமவெளிகளில் சாகுபடி பண்ண முடியாதுங்கிற சந்தேகத்தை விடுங்க. எல்லா நிலங்களையும் சாகுபடி பண்ணலாம். எல்லா விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக 5 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் மிளகு மூலியமாக மட்டும் நாம் வந்து அறுவடை எடுக்கலாம். இந்தியாவில் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ மிளகு வந்து அவங்க பயன்பாட்டுக்கு இருக்குங்கிறது சர்வேயோடைய ரிசல்ட் வந்து சொல்லுது. அப்போ இந்தியா பூரா எத்தனை குடும்பங்கள் இருக்குது, எவ்வளோ கல்டிவேஷன் பரப்பளவு இருக்குது, அப்போ அதனுடைய மிளகு ரேட்டு எங்கே இருக்குங்கிறத விவசாயிகள் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தொடர்ச்சியாக வந்து ஒரு நிலத்தில் ஓர்பயிர் சாகுபடி முறையை விட்டுட்டு பலபயிர் சாகுபடி முறை, அடுக்குமுறை சாகுபடி முறைக்கு விவசாயிகள் நீங்கள் தொடர்ச்சியாக வாங்க. நாம் தொடர்ச்சியாக வந்துட்டு காணொலிகள் வந்து மிளகு பற்றின இன்னும் தெளிவான காணொலிகளை நாம் வந்து வெளியிடுறோம். விவசாயிகள் பயன்பெறும். மேற்கொண்டு விவசாயிகளுக்கு வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகளில் உங்களுக்கு செடி வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் தாராளமாக உளவி ஆர்கனைசேஷனை நீங்கள் வந்து தொடர்பு பண்ணலாம். உங்களுக்கு நேரடியாக களத்தை வந்து சர்வே பண்ணி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இலவசமாக வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுக்கு இலவசமாக வந்துட்டு நாம் கொடுக்கக்கூடிய செடி ஏதாவது பாடவு செய்யுதுன்னா இலவசமாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளான்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு வருஷம் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கொடுத்து நாம் இது போல் வந்து அறுவடைக்கு வரைக்கும் நம்ம விவசாயிகளை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு நம்ம எந்த விதமான கட்டணமும் நாம் சொல்கிறதில்ல. இந்த செடிகளுடைய உற்பத்தி செலவு மட்டும் நாம் ஃபார்மர்லேருந்து வாங்குகிறோம். மேற்கொண்டு செடிகள் வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் ஊடுபயிராகவும் தனிப்பயிராகவும் மிளகை நீங்கள் சாகுபடி செஞ்சு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.